ஈரான் மீதான தாக்குதல் ரத்து. டிரம்பின் திடீர் மாற்றம். காரணம் என்ன? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது இதுவரை இல்லாத அளவிலான மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகங்கள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டிருந்தன. ஏற்கனவே மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த புதிய தாக்குதல் நடைபெற்றால் வளைகுடாவில் முழுமையான போர்ச்சூழல் உருவாகும் என கூறப்பட்டது. இச்சூழலில்தான் ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து திட்டமிடப்பட்டிருந்த ராணுவ தாக்குதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தமது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு பார்த்திராத அளவிலான ராணுவ வலிமை, அதிகாரம் மற்றும் ஆற்றலுடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா முற்றிலும் தயார் நிலையில் இருந்தது. ஆனாலும் ஒரு ஒப்பந்தத்திற்கான அடிப்படை வரைமுறைகள் எட்டப்பட்டுள்ளதால் தாக்குதலை நிறுத்தி வைக்குமாறு ஈரான் மற்றும் இதர மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்தன. இதன் அடிப்படையில் தாக்குதலை ரத்து செய்ய நான் ஒப்புக்கொண்டுள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு மிக முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையும் உடனடியாகவும் முழுமையாகவும் திறக்க வேண்டும் எனவும் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ள அவர், உலக நன்மைக்காகவும் ஈரானின் எதிர்கால செழிப்புக்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த உறுதிப்பாட்டில் இஸ்ரேல் நாடும் என்னுடன் இணைந்து செயல்படுகிறது என்றார். சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் நேற்று டிரம்புடன் தொலைபேசியில் பேசியிருந்தார். அப்போது ஈரான் மீது அமெரிக்கா திட்டமிட்டிருந்த தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இச்சூழலில்தான் ஈரான் மீது நடத்தவிருந்த தாக்குதல்களை ரத்து செய்வதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். எனினும் டிரம்பின் இந்த பதிவு குறித்து ஈரான் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை.